மிளகாயில் ஆரம்பித்தது போன வருஷம் உலகம் ஃபுல்லாக ஓடின மகாராஜா வரைக்கும் அவர் கூட நான் இருக்கேன், என் கூட அவர். இந்த படம் கேரக்டர் எப்படி பண்ணலாமா பண்ண வேணாமா என்ன, நான் பாம்பேலேருந்து ஃபோன் பண்ணுறேன், வாங்க பண்ணிக்கலாங்கிறாரு. மகாராஜா படத்தில் டெய்லி நைட்டு அனுராக் காஷ்யப்பை கூப்பிட்டு வச்சு இவர் தான் சிங்கப்பிள்ளை அப்படின்னு என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். இப்போ சதுரங்க வேட்டை மாதிரி இந்த படம் கம்பி கட்டும் கதையும் வந்துருக்கு. இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஏமாத்துகிற மாதிரி நீங்கள் உலகத்தை ஊரை ஏமாற்றி சம்பாதிக்கிற மாதிரியே நிறையா கதைகள் வருது, உங்களவே அணுகிறாங்களே அது என்னன்னு கேட்டேன். இவருக்கு என்னென்னா, ஒரு நாளைக்கு நான் ஒரு தடவை சாமி கும்பிடுவேன். ஒரு நாளைக்கு காலையில் இருந்துச்சுன்னா குளிச்சேன்னா சாமி கும்பிடுவேன், குளிக்கலைன்னா சாமி கும்பிட மாட்டேன், சாப்பிட முன்னாடி சாமி கும்பிடுவேன், லேசாக சாப்பாடு எடுத்து இந்த இப்படி வைப்பேன், அவ்வளோ. சாப்பிட்ற முன்னாடி 3 நிமிஷம் சாமி கும்பிடுவாப்புல, காப்பி குடிக்கிற முன்னாடி 4 நிமிஷம் சாமி கும்பிடுவாப்புல, தூங்கும்போது சாமி கும்பிடுவாப்புல, ஃப்ளைட் ஏறுறதுக்குன்னு சாமி கும்பிடுவாப்புல, இறங்கினோடனே சாமி கும்பிடுவாப்புல, யாருக்காவது ஒருத்தர்கிட்ட பேசணுன்னே தேங்க்ஸ் மேடம் அப்படி கும்பிடுவார், என்னென்னமோ செய்வார். அவர் சதுரங்க வட்டையில் ஊரே ஏமாத்துற மாதிரி பண்ணுறேன்னு எப்படி? இப்போ என்னை பார்த்தோன்னே சொல்லுவாங்களே ஒரு பிச்சைக்காரன் நடின்னு. நான் அதுக்கு அடுத்த படத்தில் லூஸாக என் முன்னாடியாப்பா உன்னை பார்த்து கேரக்டர் எழுதுவாங்களா இல்லை எழுதிட்டு கூப்பிடுவாங்க?